இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டார்டிங் வந்து ப்ரீகேஜி பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் தமிழ் எழுத்தை ஆனாவனா எப்படி சொல்லிக் கொடுக்கணும் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே ஆனாவனா வந்து போயிட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போடுறதுக்கு என்ன ஸ்டெப் அதை தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி முட்டை தான் போட சொல்லி கொடுக்குறோம். இது நம்ம அந்த ரெண்டு கோடுக்கு நடுவில் 2 லைன் நோட்டாக இருந்தால் 2 லைன் நோட்டுக்குள்ளே எழுதிடலாம். ஆனால் மோஸ்ட்லி இப்போ இந்த மாதிரி நோட்லேயே சொல்லிக் கொடுங்க, 1 லைன் நோட்லேயே. இதுதான் பிள்ளைங்க பழகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதுலேயே உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறத. ஒரு குட்டி முட்டை போடுறது இப்படி நிப்பாட்ட சொல்லிடுங்க. ஸ்டார்டிங் இதை மட்டும் பழக்கி விடுவோம். அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முட்டை வந்து நம்ம வளைக்கிறோம் பார்த்தீங்களா, வளைக்காமல் இப்படி நிப்பாட்டுறோம். அவள் தான் நல்லா ஒரு புள்ளி வச்சு நடுவில் 2 இதுக்கு இந்த கோட்டுக்கு மேலே இங்கே கூட புள்ளி வச்சு அப்படியே கொண்டு வந்து மேலே வந்து நிப்பாட்டுறோம். இதுதான் இந்த 4 தடவை நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எழுத வைக்க போகிறோம். இதை எழுத வச்ச முடித்த பிறகு தான் நம்ம கீழே செகண்ட் ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்கணும். இதை பிள்ளைங்க ஃபஸ்ட்டு போடணும். இந்த இதை போட்டால் தான் அடுத்தது வளைச்சி வர தெரியும். ஸோ அதுக்கடுத்து நம்ம வளைச்சி இந்த கோட்டு மேலேயே எழுத போகிறோம். எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். இந்த முட்டை வந்து கரெக்டாக இப்படி போட சொல்லி கொடுத்துருக்கோமா, அப்படியே கீழே இறக்க சொல்லுங்கள். கையை இறக்காமல் இறக்கி நல்லா இழுத்து இந்த கோட்டு மேலேயே வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று, கையை எடுக்காமல் இந்த மாதிரி போட சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு ஈஸியான ஸ்டெப் அதே மாதிரி தான். இதில் பழகணும் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இந்த கோட்டு மேலேயே போட்டு கையை எடுக்கக்கூடாது, எடுக்காமல் மேலே கீழே ஈஸியாக நம்ம சொல்லி பழக்கிடலாம் பிள்ளைங்களுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பை கம்பல்சரி இந்த ஸ்டெப்பை சொல்லி கொடுங்க. ஒரு சின்ன புள்ளி வச்சு அதை இப்படி இழுக்க சொல்லி கொடுங்க. குறைஞ்சது ஒரு 3 பேஜாவது இதையே எழுத வைங்க. எழுத வச்ச பிறகு கீழே இந்த ஈஸியாக இதை இப்படி போட்டுரும். அதுலேருந்து இப்படி வளைச்சி கொண்டு வந்து அந்த கோட்டு மேலேயே கோடு போட்டு மேலேயும் கீழேயும் தூக்க சொல்லுங்கள். இது பார்க்க ஈவனாக இருக்கும். இப்படியும் சில பேர் போடுவாங்க, ஆனால் இதை பார்க்க நமக்கு வந்து ஈவனாக தெரியாது. அதனால் பழகிறப்ப இந்த மாதிரி பழக்கி விடுங்க. பிள்ளைங்களுக்கு பழக்கிறப்ப இந்த மாதிரி பழக்கி விட்டோம் அப்படின்னா அந்த கோட்டு மேலேயே எழுத போட 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 அவங்களுக்கு ஈஸியாக கை வந்துடும். கோட்டு மேலேயே போடுறாங்களா, மேலேயும் கீழேயும் ஈஸியாக அவங்களுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை, ஈஸியாக வந்துடும். ஆனால் தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. இது கோட்டில் ஆரம்பித்து இப்படி தான் போட்டு பழகுங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி போட பழக சொல்லி கொடுக்காதீங்க. அதே மாதிரி அடுத்த ஆவணா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி தான் போடுறாங்க. இப்படி கோட்டு மேலே போட்டு இப்படி சுற்றி இப்படி விட்டுறாங்க. ஆனால் இதை பார்க்க பழக்கம் வராது. இப்படியே கொண்டு வந்து பழக்கி மேலே கீழே அப்படியே போய் இழுத்து இப்படி போட சொல்லுங்கள். இந்த மாதிரி போட்டோம்னா ஈஸியாக நம்மளால் எழுத வைக்க முடியும். இந்த 2 எழுத்தை மட்டும் ஃபுல்லாக எழுத வைங்க. ஏன்னா இது 2 ஒன்று போல் இருக்கா, பிள்ளைங்களுக்கு ஈஸியாக ஸ்டெப்பாக இதை எழுதிடுங்க. இதை பழக்கி விட்டுட்டு அடுத்து இதை எழுதணும்னா ஈஸியாக அழகாக பிள்ளைங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த லெட்டர்ஸை வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.